படத்தில் ஸ்ரீகாந்தும் ஸ்னேகாவும் நடிச்சிருந்தாங்க. 2003 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இயர் கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஸ்னேகாவை சும்மா வச்சு செஞ்சதாக சொல்லப்படுது. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நட்பு வந்து காதலாக மாறினதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பேட்டியில் கொடுத்தாங்க. அந்த டைமில் ஸ்ரீகாந்த் நானும் ஒரு நெருங்கிய நண்பர்கள், கூடிய சீக்கிரம் அது காதலாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த அந்த டைம்லலாம் பேட்டி கொடுத்தாங்க ஸ்னேகா. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. அவங்க 2 பேருக்கும் போர் அடிச்சிச்சான்னு தெரில, ஷார்ட் அடிச்சு அதனால் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் கூட நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு 2 பேரும் மியூச்சுவலாக சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்துக்கு சுசி கணேசன் கூட ஸ்னேகாவுக்கு இருக்கக்கூடிய கசமுசாவான சில நட்புகள் அப்படின்னு வெளியே தெரிய வரவே அப்படியே டீசெண்டாக ஒதுங்கிட்டார் ஸ்ரீகாந்த். அதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து வேறு எந்த கிசுகிசுலையும் சிக்காமல் ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்லேயே நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, ஏன் அந்த படத்தில் நடித்தாங்கன்னே தெரில. புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு நடிப்புக்கு ஏகப்பட்ட ஒரு முக்கிய